குடும்பத்தினுடைய ஆசை, சமூகத்தினுடைய ஆசை, நிர்வாகத்தினுடைய ஆசை தான் நிறைவேற்றப்படும் என்றால் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் கண்டிக்காமல் விட்டிருக்க வேண்டும். நபி அவர்கள் தேன் குடித்துட்டு வருகிறாங்க, ஆயிஷா நாய்க்கு அது விருப்பம் இல்லை. அப்ப ஆயிஷா நாய் என்ன தேன் வாசம் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு தேனை நான் ஹராம் ஆக்கி கேட்டேன், சமூகத்துக்கோ குடும்பத்துக்கோ எனக்கு ஹராம்ட்டாங்க. இது அல்லாஹ் ஒரு வினாடி பிற்படுத்தாம உடனே மெசேஜ் கொடுக்கிறான், யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கினது நீங்க ஏன் ஹராம் ஆக்கினீங்க? சுப்ஹானல்லாஹ். நபி தன் பொண்டாடிக்கு விருப்பம் இல்லையா, அதனால தேன் எனக்கு ஹராமுப்பா அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், இது மார்க்கம் பொண்டாட்டி ஊடாக வந்துச்சா ஏன் ஊடாக வந்துச்சா? அல்லாஹ் அக்பர். உங்க மனைவிக்கு விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம், நீங்க முட்டதுனா இறச்சி அது வேற விஷயம். ஆனா மார்க்கத்தோட டச் பண்ண வந்தால் அது என்னுடைய வகைதான் அங்க வரணும். அல்லாஹ் கேட்கிறான், லிமா துஹர்ரிம், ஏன் ஹராம் ஆக்கினீங்க? மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி தந்ததை. தபுதகி மரலாத்தா சுவாஜிக், உங்க பொண்டாட்டியுடைய சந்தோஷத்துக்கு மார்க்கத்தில் கையெடுப்பீங்களா? அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு ஜனாசாவிலையாவது உட்கார்ந்து கொண்டு மண் ரப்புக்குனா ரப்பி எல்லாம் சொல்லு, ஒமா தீனுக்குனா தீன் இஸ்லாம்னு சொல்லு, ஒமன் நபியுக்குனா நபியு சொல்லலாம் சொல்லு, கைஃப் அரப்தன்னா தாரிஃபுல் குர்ஆன் சொல்லு சொன்னாங்களா? ஏங்க இந்த வாசகம் சொல்லி கொடுத்து வராதுங்க. உலகத்துல பிராக்டிகலா வாழ்ந்தா மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லாட்டி யாராலும் சொல்ல முடியாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஃபாத்திமாவை கூப்பிடு, ஃபாத்திமாவே தந்தை என்ற அடிப்படையில் உலகத்தில் அவனுக்கு வேண்டியது செஞ்சு தந்துடலாம், ஆனால் தந்தை என்ற உரிமையில் மறுமையில் என்னால உனக்கு எதை செய்ய முடியாதுன்னாங்க. அந்த நபியே இப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லி மார்க்கத்தை நிலைநாட்டுறாங்கன்னா நாங்க எவ்வளவு யோசிக்கணும். உலகத்துக்காக சமூகத்துக்காக எல்லாம் மார்க்கத்தை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி மார்க்கத்தை விட்டு கொடுக்கணுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு விடயத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து மார்க்கத்தை தூக்கி எறிந்திருப்பார்கள். ஏன் ஹிஜ்ரத் போக வேண்டும், ஏன் பல்லுடைய அடி வாங்க வேண்டும், ஏன் சஹாபாக்களை இழந்து தன்னந்தனியாக நிற்க வேண்டும்? இந்த சத்திய மார்க்கம் தொலைந்து போக கூடாது என்பதற்காக ஒரு சஹாபி ஓடி வந்து இவர்களுடைய டார்ச்சர் தாங்க முடியவில்லை, கேட்டார்கள் நீ நலவாக இருந்து மார்க்கம் தொலையணுமா இல்லது நீ துண்டாடப்பட்டு மார்க்கம் ஜெயிக்கணுமா? அல்லாஹ்வின் தூதரே எனது எல்லா போனாலும் பரவாயில்ல, இஸ்லாம் நிலைக்கணும். அந்த மாமனிதர்கள் நாளை மறுமையில் வந்து நீ எப்படியா சொல்லிக் கொடுத்தேன்னு கேட்டா எந்த முகத்தை வச்சு நாங்கள் பதில் சொல்ல போறோம்? அதனால இங்க வந்துகிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த தாயுடைய உரிமைக்காக நீங்க துஆ செய்யுங்க. அது வேண்டிய டைம் எடுக்கலாம், அரவல ஒரவல எவ்வளவு நீங்க எடுக்கலாம், யாரும் தடை கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் காட்டாத ஒன்றை இந்த தாயுடைய மனசு நோகடிச்சிட்டு போய்த்திராதீங்க. இந்த தாயினுடைய மகனார் மிகப்பெரிய கொடைவல்லல், நான் கண்ணால கண்டது கிடையாது, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். பல பள்ளிகளை கட்டிக் கொடுத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யார் என்ன செய்தார்களோ அதற்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் நீங்களாக என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கையடிக்க வேண்டாம். எதுக்கு பொதுமக்களை உலமாக்களை நம்புறோம்? எதுக்கு நம்புறோம்? சத்தியத்தை படிச்சிருக்காங்க, மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க, மார்க்கத்தை தைரியமா சொல்லுவாங்கன்னு உங்க மீது கொண்ட நம்பிக்கையை உடைக்கிறோமே. நாளை மறுமையில் என்ன சொல்வார்களாம்? யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் யகூலுன யா லைதனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா என்று அங்கே புலம்புறதுக்கு முன்னாடி மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஜனாசாவின் அடிப்படை தெளிவாக சொல்லி தந்து விட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய கல்லை, உங்களுடைய சொத்தை, உங்களுடைய காணியை ஒருத்தன் அபகரித்துக் கொண்டால் விடுவீர்களா? இதை விட உயிரை விட மேலானது இஸ்லாம் மார்க்கம். ஏகத்துவம் உயிரை விட மேலானது. அதுல ஜாக்கிரதை இருந்துக்குவோம். அதனால மார்க்கத்தில் இல்லாத செய்யாதீங்க, உள்ளதை முடிந்த வரைக்கும் செய்யுங்க. பத்தக்குள்ளாக மஸ்ததாத்தும், சக்திக்கு ஏற்பதான். கால் இல்லாடி நின்று சொல்ல இஸ்லாம் சொல்லல, உட்கார்ந்து சொல்லணும்னு சொல்லுது. அப்ப அதனால எங்களை சக்திக்கு ஏற்ப மார்க்கத்தை செய்வோம். ஆனா பித்யத்துக்கு மட்டும் பின்னால போயிடாதீங்க. பித்யத்துக்கு பின்னால போனீங்க உங்க நல்ல அமல் நாசமாவி, மறுமையில் மிகப்பெரிய ஒரு தோல்வி, மிகப்பெரிய ஒரு கைசேதம், கேவலம். அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. அதனால இந்த ஜனாசாவுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய நீங்க ஒரு முக்கியமான விஷயம் தான், ஒவ்வொருத்தரும் கேளுங்க. ரசூல் அப்படித்தான் சொன்னாங்க. இப்போது கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார், அவரை நாவை உறுதிப்படுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். கேட்கிறேன் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டு சஹாபா ஆமீன் சொல்லவும் இல்லை. சவாலாக சொல்வேன், ஒரு பலகீனமான ஹதீஸ் உலகம் அழியும் வரைக்கும் நான் சவால் விடுவேன், கொண்டாந்து காட்டுங்கள் ஏலும் என்றால் முடியாது. இல்லை, ஏன் ஊர் வழக்கம் உலக வழக்கம், மார்க்கம் ஸ்டாண்டர்ட் ஆனது, லோக்கல் கொள்கை கிடையாது மார்க்கத்தில். அதை புரிஞ்சுக்கங்க.
அத மாதிரி வாழுங்க. அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை பாதுகாத்தா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவான். மார்க்கத்தை விச்சிங்க, வலா தஷ்தரு பி ஆயாதி ஸமனன் கலீலா, உலக சொந்த லாபத்துக்காக, சின்ன லாபத்துக்காக மார்க்கத்தை வித்து விடாதீர்கள். விற்க வேண்டாம் உலமாக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தை நிலையாக நில்லுங்க. ரிஸ்க் அவன் கையில், பணக்காரன் கையில அல்ல ரிஸ்க கொடுக்கல, பாப்பா கையில அல்ல ரிஸ்க கொடுக்கல, அவன் பொறுப்படுத்திருக்கான். என் மௌத்து வரைக்கும் அவன் எனக்கு ரிஸ்க் தருவான். அந்த நிலையாக நிற்போம், அதுல தைரியமா வழிப்போம், மார்க்கத்துக்காக வேண்டி வாழ்க்கையை கொடுப்போம், மார்க்கத்துக்காக வேண்டி சத்தியத்துக்காக வேண்டி தோள் கொடுப்போம். அப்படி கொடுக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரை ஒன்று சேர்ப்பானாக. இந்த தாய்